ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். என்னோட பேரு விக்னேஷ். எனக்கு 23 வயசு ஆகுது. நான் காலேஜில் இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். என்னோட வீட்டில் நானும் அப்பா அம்மா 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. என்னோட குடும்பத்தில் நான் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால என்னோட அம்மா அப்பா என்னை ரொம்பவே செல்லமாவும் சந்தோஷமாவும் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் நாங்க பெருசா எந்த ஒரு உதவிக்காகவும் சொந்தக்காரங்க கிட்ட போகவே மாட்டோம். என்னோட அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனியில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வாங்குற சம்பளத்துல எங்களோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கப்பதான் ஒரு நாள் என்னோட அம்மா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டாங்க. நானும் என்னோட அப்பாவும் பதறி போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம். எவ்வளவோ செலவு பண்ணியும் எங்களால அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியல. அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. எனக்கும் அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியல. எங்களோட வாழ்க்கைய இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. அம்மா எங்க கூட இருக்கும்போது விதவிதமா எங்களுக்கு சமைச்சு போடுவாங்க. அவங்க கையால சாப்பிட்ட எங்களுக்கு இப்போ ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. டெய்லியுமே அப்பா காலையில மதியம் சாயந்தரம்னு சொல்லி 3 நேரமும் ஹோட்டல்ல தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்த எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காம அடிக்கடி உடம்பு சரியில்லாமையும் போச்சு. அப்பா எனக்கு வயிற்று பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு டேப்லெட்ஸை கொடுத்தாங்க. என்னோட அப்பா என்கிட்ட சொன்னாரு, தம்பி உடம்பு சரியாகணும் அப்படின்னா கரெக்டா டேப்லெட் சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. முதல் தடவை உடம்பு சரியில்லாம போனப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டும் என்னோட வயிறு வலி சரியாகிற மாதிரியே இல்ல. சாப்பாடும் வெளியில சாப்பிட்றதுனால என்னோட உடல்நிலை இன்னுமுமே மோசமாகிட்டு தான் போச்சு. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போறது, எத்தனை டேப்லெட்டை தான் போடுறது? சரி, அப்பா சொல்றதுக்காக இந்த மாத்திரைய சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி நானும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் எல்லா டேப்லெட்ஸையுமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா என்னோட அப்பா என்கிட்ட சொன்னாரு, என்னப்பா செய்யறது, உங்க அம்மா இருந்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்க போனதுக்கு அப்புறமா நாம ஹோட்டல்ல கண்டதையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதனால நம்மளோட உடல்நிலை மோசமாகிட்டே போகுது. எனக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு ஒத்துக்கவே மாட்டடிங்குது. அம்மா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அப்பா வருத்தப்படுறத பார்த்து எனக்கும் ரொம்பவே கவலையா இருந்துச்சு. என்னப்பா செய்யறது, எனக்கும் அம்மா இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இப்படி 2 பேரும் மாறி மாறி கவலைப்பட்டு வருத்தப்பட்டா என்ன ஆக போகுது சொல்லுங்க. கவலைப்படாம நம்மளோட வேலைய பார்க்கலாம்ப்பா. நானும் என்னோட உடம்ப நல்லா பாத்துக்கிறேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தைரியம் சொன்னேன். இத கேட்டு அப்பாவும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க எல்லார் வீட்லயும் எப்படி செய்யறாங்களோ அந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம மேல அக்கறையா எந்த விஷயமும் செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால வேலைக்காரி வைக்கிறது சரியா வராது. நாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுதானே. நம்மளோட பையனை அவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பையனும் நல்லா இருப்பானே. வெளியில இருக்கவங்க பாக்குறவங்க எல்லாருமே கேவலமா பேசுவாங்க. ஆனா அதை யோசிச்சா என்னோட பையனோட வாழ்க்கை வீணா போயிரும். அதுக்காக நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்னோட அப்பா முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறமா அவர் ஃப்ரெண்ட் மூலமா பொண்ணு பார்க்கவும் ஆரம்பிச்சாரு. இத கேட்ட அப்பாவோட ஃப்ரெண்டும், இந்த காலத்துல வைஃப் இல்ல அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லையே, நம்ம லீகலா தானே பண்ண போறோம். நீ அதை எது யோசிக்காத, நான் நல்ல பொண்ணு கிடைச்சா கண்டிப்பா உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு. அவர் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு. அந்த இடத்த நம்ம பேசி முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா கிட்ட கேட்டாங்க. அந்த பொண்ணு பேரு தேவி. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்ல. பாட்டி வீட்ல தான் சின்னதுல இருந்து வளர்ந்துருக்குறாங்க. பாக்கறதுக்கு நல்ல அழகா கலையா இருந்தாங்க. ஆனா பாட்டி பெருசா வசதி இல்ல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரவே இல்ல. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வந்த எல்லாருமே அதிகப்படியான வரதட்சணை கேட்டதுனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு. இப்படியே பல வருஷம் ஓடி போனதுனால அந்த பொண்ணுக்கும் 30 வயசு தாண்டிருச்சு. இனிமையிலையும் கல்யாணம் கூடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலையில தான் அந்த பொண்ணு அவங்க பாட்டி கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் மூலமா அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்டும் தகவல் கொடுத்து அனுப்புனாங்க. இது வரைக்கும் கல்யாணம் ஆகல, இனிமேலேயே உனக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்.
அதனால 2வது திருமணத்துக்கு உன்னை பெண் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை அவங்க வீட்டுக்கு சொன்னாங்க. தேவியும் அவங்களோட பாட்டியோட உடல்நிலையும் ரொம்பவே மோசமாகுது. இதுக்கு மேலையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர்ல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப வந்திருக்கக்கூடிய இடம் ரொம்ப நல்ல இடம்தான். அதனால என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்டும் நானும் போயிட்டு தேவியோட வீட்ல அவங்கள பார்த்து மேற்கொண்டு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்த பத்தியும் பேசி முடிச்சோம். சிம்பிளா என்னோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கோவில்ல கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்களோட வீட்டுல அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. முதலிரவுல என்னோட அப்பா அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல பெருசா உடன்பாடு இல்ல. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே என்னோட பையன் விக்னேஷ் தான். எனக்கு எல்லாமே அவன்தான். எனக்கு எல்லாமா இருந்த என்னோட மனைவி வேணிய தவிர நான் யாரையுமே நினைச்சு கூட பார்த்ததில்ல. அவளுக்கு அப்புறமா நான் அதிகமா நேசிச்சது, அதிகமா நினைச்சது என்னோட பையன் விக்னேஷ் தான். எனக்கு ரொம்பவே அவனை பிடிக்கும். அவனை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அவனை வேணி நல்லாவே பாத்துக்கவா, நீயும் அவனை சந்தோஷமா பாத்துக்குவியா அப்படின்னு சொல்லி அப்பா தேவி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்களும் நானும் அவனை சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த வயசுல இந்த முதலிரவு மேல எல்லாம் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா சொல்லவும் சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானும் அதைத்தான் நினைச்சேன். என்னோட மனசுல நான் என்ன நினைச்சனோ அதையே நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறமா நம்மளோட பையனை விக்னேஷ் நம்ம நல்லபடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்தாங்க. இதுக்கப்புறமா என்னோட சித்தி எங்க வீட்ல என்னையும் அப்பாவையும் ரொம்ப நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா இல்லாத குறை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்பாவும் சித்திய விரும்ப ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனை நாள் தான் அப்பா நமக்காக உழைக்கிறாரு, இனிமேலையாவது அவர் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். இதுக்கப்புறமா என்னோட சித்தி எங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே ஆச்சு. இப்படி போறப்பதான் ஒரு நாள் காலையில சித்தி என்ன வந்து எழுப்புனாங்க. விக்னேஷ் காலேஜுக்கு போறதுக்கு டைம் ஆச்சு, எழும்பி ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ரெடியாகி ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலையில என்ன டிபன்னு பார்க்கும்போது என்னோட சித்தி விதவிதமா சமைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க பாசமா என்ன பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் காலேஜுக்கு கிளம்பி போனேன். போறப்பதான் ஒரு புக்கை வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னோட சித்தி குளிச்சுட்டு அரைகுறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹால்ல வந்துட்டு இருந்தாங்க. நான் எப்பவுமே காலேஜ் போயிறனால இந்த மாதிரி விஷயங்கள் வீட்ல நடக்கிறது எனக்கு தெரியாது. அன்னைக்கு அப்படி என்னோட சித்திய பார்த்தது எனக்கு ரொம்பவே கூச்சமாயிருச்சு. சித்தி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு சித்தியும் பரவாயில்ல, நீ புக்ஸ் எடுக்க தானே வந்த, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட ரூமுக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு திரும்பவும் வெளியில வந்தேன். என்னோட சித்தி அப்படி இருக்கிறத பார்த்து திரும்பவும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நானும் கிளம்பிட்டேன். கிளம்புறப்ப என்னோட மனசுல இப்படியெல்லாம் நம்ம அவங்கள பார்க்க கூடாது, நமக்கு அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டிலிருந்து கிளம்பி காலேஜுக்கு போனேன். காலேஜ்லயும் கொஞ்சம் ஞாபகங்கள், சித்திய பார்த்த அந்த விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா இது தப்பு, நம்ம இதை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் என்னோட பைக்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட அப்பா டீ கடையில நின்னுட்டு இருந்தாரு. அவர் என்ன கூப்பிட்டு, விக்னேஷ் கொஞ்சம் நில்லுப்பா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் என்னப்பா சொல்லுங்க, ஏன் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல பேச முடியாது, தேவி இருக்கா ஏதாவது நினைச்சுக்கவா, அதனாலதான் உனக்காக இந்த டீ கடையில நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு உடம்பு சரி இல்லையாப்பா, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், உன்கிட்ட கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீ உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல,
என் மகனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியல. இந்த வருத்தம் என்னோட மனசுல இருந்துச்சு. அதனால தான் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இத பத்தி உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இப்பதான் நான் நல்லா இருக்கேன். எனக்கு உடம்பும் இப்ப நல்லாகிட்டு வருது. எல்லாமே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்துச்சு. எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் கிளம்பிட்டாரு. அப்பா பேசுனதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை கூட யோசிச்சிருப்பாரு. நமக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நானும் வீட்டுக்கு போனேன். டெய்லியுமே காலையில எழும்பி மொட்டை மாடியில உடற்பயிற்சி செய்யறத என்னோட வழக்கமா வச்சிருந்தேன். அதே மாதிரி காலையில எந்திரிச்சு நான் மொட்டை மாடியில எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சித்தி மேல மாடியில கிளீன் பண்றதுக்காக வந்தாங்க. அங்க வந்ததுமே என்னை பார்த்துட்டு, ஓ, நீ எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணுவியா? அதனால தான் உன்னோட உடம்பு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா சித்தி, நான் நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணுவேன் தான். ஆனா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால என்னால சரியா செய்ய முடியல. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறமா என்னோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. சோ அதனால தான் திரும்பவும் எக்ஸர்சைஸ் செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்ப என்னோட சித்தி என்ன சொன்னாங்கன்னா, நீ எக்ஸர்சைஸ் செய்யும் போது என்னையும் உன்னோட சேர்த்துக்கோ, எனக்கும் நீ கொஞ்சம் சொல்லி கொடு விக்னேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சித்தி, சாரியில எக்ஸர்சைஸ் எல்லாம் செய்ய முடியாது. எக்ஸர்சைஸ் செய்யறதுக்கு நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்கிட்ட வேற ட்ரெஸ் எல்லாம் இல்லடா, நான் எதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னோட சித்தி கேட்டாங்க. என்னோட ட்ரெஸ்ஸஸை நீங்க எடுத்து போட்டுட்டு வாங்க சித்தி, நான் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் சொல்லித்தரேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா என்னோட சித்தி கீழே ரூமுக்கு போயிட்டு பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு எக்ஸர்சைஸ் செய்யறதுக்கு ரெடியாகி வந்தாங்க. இந்த ட்ரெஸ்ல என்னோட சித்தியை பார்க்கும்போது என்னோட தவறான எண்ணம் இன்னும் அதிகமாக தான் ஆரம்பிச்சது. மனசுக்குள்ள இதெல்லாம் தப்பு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட சித்தி சில விஷயங்களை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அவங்களோட கையை பிடிச்சு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா எக்ஸர்சைஸுமே சொல்லி கொடுத்தேன். இப்படியே எங்களோட எக்ஸர்சைஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு ஈவினிங் அப்பா ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததுமே ரூம்குள்ள போயிட்டு என்னோட சித்தி கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு சித்தியும் நானும் தான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சமா சின்னதா ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா சொன்னாரு. அதுக்கு சித்தி, சரி உங்களோட ஆபீஸ் வேலையை மட்டுமே எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்காதீங்க, என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட சித்தி சொன்னதை கேட்டு அப்பாவும் ஆசையா அவங்கள கட்டிப்பிடிக்க போனாரு. அவர் மதுபோதையில இருந்ததுனால என்னோட சித்தி இன்னைக்கு எதுவுமே வேணாம், நீங்க டயர்டா இருக்கேன்னு சொன்னீங்கள, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவரை தூங்க அனுப்பிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. தன்னோட கணவர் இப்படி இருக்காரேன்னு நினைச்சு ஒரே வெறுப்புலையும் கவலையிலையும் என்னோட சித்தி ஒரு மூலையில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. நானும் ஈவினிங் காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஏன் சித்தி இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்பவுமே கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் எவ்வளோ கேட்டோம், அவங்க எதுவுமே சொல்லல, ஒண்ணுமே இல்ல உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஏன் சித்தி நீங்க அழுகுறீங்க? ஏன் சித்தி அப்பா ஏதாவது சொன்னாங்களா? அதுக்கு தான் அழுவுறீங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னோட அப்பா ஏதாவது சொன்னாதான் பரவாயில்லையே, அவர்தான் எதுவுமே சொல்ல மாட்டாரே, அவருக்கு குடிதான் முக்கியம், அவருக்கு அவர் பாட்டுக்கு வருவாரு போவாரு, ஒரு மனுஷி இங்க இருக்கேன்னு சொல்லி அவர் யோசிக்கவா போறாரு, என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவா போறாரு, எதுவும் தெரியுமா தெரியாதான்னு சொல்லியே எனக்கு தெரியல. எல்லாமே அவங்க அவங்க சந்தோஷத்தை தான் பார்க்கறாங்க. எனக்குன்னு ஆசை இருக்கு, எதுவுமே கிடையாதா இந்த வீட்ல? உங்க அப்பாவுக்கு நான் ஒரு மெஷின் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும், துணி துவைக்கணும், திரும்பவும் சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும், அதுக்கு அப்புறமா உங்களோட துணியை துவைக்கணும்.
எனக்குன்னு எந்த ஆசையுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி என்னோட சித்தி புலம்பி அழுக ஆரம்பிச்சாங்க. இத கேட்டதுமே சித்தி எதை மீன் பண்றாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுச்சு. சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆறுதலா சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு என்னோட சித்தி கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சரி சித்தி, நானும் சாப்பிடல, வாங்க 2 பேர் போய் சாப்பிடலாம்னு சொல்லி அவங்கள சாப்பிட கூட்டிட்டு போனேன். 2 பேரும் உட்கார்ந்து நிறைய விஷயங்களை பேசி சாப்பிட ஆரம்பிச்சோம். அப்பதான் என்னோட மனசுல இருக்கக்கூடிய ஆசைய என்னோட சித்தி கிட்ட நான் வெளிப்படுத்தினேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, என்னோட சித்திக்கும் என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத. என்னோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்ட சித்தியும் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னோட அப்பா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நாம 2 பேரும் தனிமையில இருந்தா யாருக்கு தெரிய போகுது, நம்மளோட ஆசைகளை நாம தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா இது தப்பில்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நானும் சித்தியும் அன்னைக்கு தான் முதல் முறையா தனிமையில இருக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா என்னோட சித்தி என் மூலமா அவங்களோட ஆசைகளை தீர்த்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் நான் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ என்னோட அப்பாவுக்கு ஒரு மதுப்பாட்டில வாங்கிட்டு வந்தேன். நீயா போய் வாங்கிட்டு வந்தவருன்னு சொல்லி என்னோட அப்பா கேப்பாருன்றதுக்காக என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காரு. அவர்தான் இந்த பாட்டில உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி என்னோட அப்பா கிட்ட கொடுத்தேன். அப்பாவுக்கு அந்த பாட்டில பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷம். பாரின் சரக்கா, சரி இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பாத்துரலாம்னு சொல்லிட்டு என்னோட அப்பா மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிச்சா லைட்டா தான் குடிப்பாரு. ஸோ சுயநினைவு இருந்துச்சுன்னா என்னோட சித்தி கூட நான் உல்லாசமா இருக்க முடியாதுன்னு நினைச்சு என்னோட அப்பாவோட பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு நான் கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட அப்பா போதையில மயங்குற வரைக்கும் அவருக்கு நிறைய ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவருமே நல்லா குடிச்சிட்டு அதே இடத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா தூங்கிட்டாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு சித்தி கூட நான் தனிமையில இருக்க ஆரம்பிச்சேன். இப்படியே எப்பெல்லாம் எங்களுக்கு நைட் டைம்ல 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு தோணுதோ அப்ப எல்லாம் என்னோட அப்பாவுக்கு நான் மது வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல என்னோட அப்பா இந்த விஷயத்த பெருசா யோசிக்கவே இல்லை. ஆனா போக போக அவருக்கு எங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கப்பதான் ஒரு நாள் என்னோட அப்பா அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரூம்ல பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் வெளியூருக்கு போறேன், வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லி என்னோட சித்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்பா வெளியூருக்கு போயிட்டா நாங்க நினைச்ச நேரம் ரொம்பவே சந்தோஷமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கலாம்னு சொல்லிதான் நானும் என்னோட சித்தியும் நினைச்சோம். அப்போ என்னோட சித்தி என் பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்க அப்பா போயிட்டாரு அப்படின்னா 2 நாள் ஆகுமா வரதுக்கு, அது வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி என் காதுல குசுகிசுதாங்க. அப்ப என்னோட அப்பா 2 பேரும் ரொம்ப கவனமா இருங்க, நான் 2 நாள்ல வந்துருவேன், என்னோட வேலை முடிஞ்சிரும், சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறமா அப்பாவை வெளியில வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு நானும் என்னோட சித்தியும் கதவை பூட்டிக்கிட்டு 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு எங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா அப்பா எங்க 2 பேத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறாரு அப்படிங்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. வெளியில போன அப்பா எங்களோட பெட்ரூம் ஜன்னல் கிட்ட வந்து நின்னு உள்ள நாங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. நானும் சித்தியும் இப்படி செய்யறத பார்த்ததுமே அப்பா மனசு உடைஞ்சு கதறி அழுக ஆரம்பிச்சாரு. நான் நம்பியிருந்த 2 பேரும் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்னோட அப்பாவால அதை ஏத்துக்கவே முடியல. தன்னோட மகன் ஒரு நேரம் ஒழுங்கா சாப்பிடாம கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைச்சுதானே நாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா ரொம்பவே வேதனைப்பட்டாரு. நான் யாரை நம்பி இருந்தேனோ அவங்க எல்லாமே எனக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. வேணி, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அப்பா கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நான் எப்படி ஊர்ல தலை காட்டுவேன்? இந்த விஷயம் என்னோட சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன காரி துப்ப மாட்டாங்களா? என்னோட குடும்பமே பாலா போச்சே. இப்படி ஒரு கேடுகிட்ட செயலை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இது எல்லாத்தையும் பார்த்து நொந்து போன என்னோட அப்பா வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு அன்னைக்கே திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. வீட்ல என்னோட சித்தி சோஃபால உட்காந்துருக்கிறத பார்த்ததுமே, என்ன தேவி, இன்னைக்கு ரொம்ப வேலையா இருந்திருப்ப போல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இருக்கும், 1-2 எந்த கவலையும் கிடையாது உனக்கு, வெளியில என்னைய பார்த்து ஊரே சிரிக்குதுன்னு சொல்லி என்னோட அப்பா சொன்னாரு.
இத கேட்டு என்னோட சித்தி கோவத்துல எதுக்கு சிரிக்குதாமா, குடிச்சிட்டு வந்து உளராதீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பகல்லையே குடிக்க வேண்டியதுதான், ராத்திரியிலேயே குடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி என்னோட சித்திய முணங்கிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு என்னோட அப்பா, ஆமாண்டி, நீ பண்ண காரியத்துக்கு குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், எனக்கு அப்படியே எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத கேட்டு என்னோட சித்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டாங்க. அப்ப அப்பா என்ன சொன்னாருன்னா, ஒண்ணும் ஆகல, நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் எல்லாமே போயிருச்சு. உன்னை நம்புனேன்னு பாத்தியா, என்னோட மகைன்னு சொல்லி என்னோட கழுத்தையே அறுத்துட்ட. நீயும் அவளும் தனிமையில ஒன்னா இருக்குது அந்த கன்றாவிய என்னோட 2 கண்ணால நான் பார்த்தேன். பார்த்த அந்த நிமிஷத்திலேயே என்னோட இதயமே வெடிச்சது போல இருந்துச்சு. நீ எனக்கு 2ஆம் தாரமா இருந்தாலும் நீ என்னோட மனைவி, விக்னேஷ் என்னோட பையன். விக்னேஷ் உனக்கும் மகன்தான். உன்னோட வயசுக்கு நல்லது கெட்டது தெரியாதா? நான் உனக்கு ஒன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றப்பயே என்னோட சித்தி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சாங்க. நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா இது எவ்வளவு பெரிய தப்பு. தீராத பலிய சுமத்திட்டியே, தீர்க்க முடியாத பாவத்தை பண்ணிட்டியே, என் குடும்பத்தையே நீ நாசம் பண்ணிட்ட. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன். இதுக்கு என்னோட மரணம்தான் சரியான தீர்வா இருக்கும்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க. இது தப்புதான் அப்படின்னு சொல்லி என்னோட சித்தி மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிக்கக்கூடிய விஷயமா நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி என்னோட சித்திய 2 அரவிட்டு அங்கிருந்து அனுப்பிட்டாரு. செஞ்ச துரோகத்தையும் பாவத்தையும் தாங்க முடியாம சித்தி மருந்தை வாங்கி குடிச்சிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. குடும்பம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி, அதுல சிறிய கல்பு எழுந்தாலுமே உடைஞ்சு சிதறிடும். அதே போலதான் இந்த குடும்பமும் சிதறி போச்சு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல உடல் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு உறவுகளுக்குமே என்ன முக்கியத்துவம் அப்படின்றத மறந்தே போகுது. இந்த கதையிலையுமே விக்னேஷ் தன்னோட சித்தி தான் தவறான ஒரு எண்ணத்துல தன்னை பார்க்கறாங்க அப்படின்னாலும் அவங்க தனக்கு ஒரு அம்மா அப்படிங்கிறத நினைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த குடும்பம் இன்னுமுமே நல்லா இருந்திருக்கும். வீட்டுக்கு வாழ வந்தோம், கணவர் அவங்களோட பையன் நமக்கும் பையன்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தியும் நினைச்சிருந்தாங்கன்னா இவங்களோட ஃபேமிலி இன்னுமுமே நல்லா இருந்திருக்கும். நம்மளோட உணர்வுகளை சரியான வழியில நம்ம பயன்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு தவறான வழியில தான் கொண்டு போய்விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சாட்சியா இருக்கு. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.